அண்மை செய்தி. புதுச்சேரியில் தனியார் வங்கி கொடுத்த டார்ச்சரால் வியாபாரி தற்கொலை செய்து கொண்டதாக மனைவி புகார் ஒன்றை அளித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் அக்பர் அலி வழங்க கேட்கலாம். அக்பர் அலி, வணக்கம். உயிரிழந்த நபரின் விவரம் என்ன? தற்போது அவர் வங்கியில் எவ்வளவு கடன் பெற்றிருந்தார் என்ற விவரம் வெளியாக இருக்கிறதா? தகவல்களை சொல்லுங்க. புதுச்சேரி சோரப்பட்டு தென்னஞ்சாலை வீதியைச் சேர்ந்தவர் பெரியண்ணசாமி மளிகை கடை நடத்தி வந்தார். இவருக்கு திருமணமாகி கௌரி என்ற மனைவியும் ஒரு மகன் 2 பெண் பிள்ளைகள் உள்ளது. இவர் கடந்த மார்ச் மாதம் 15ஆம் தேதி வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட நிலையில் அவரது மனைவி கொடுத்த தகவலின் அடிப்படையில் போலீசார் அவருக்கு வயிற்று வலி காரணமாக இறந்ததாக வழக்கு பதிவு செய்து பிரேத பரிசோதனைக்கு பிறகு அவர் உடல் அடக்கம் செய்யப்பட்டது. இந்நிலையில் பெரியண்ணசாமி நடத்தி வந்த மளிகை கடையை திறக்க அவரது குடும்பத்தினர் முடிவு செய்து கடையை திறந்த போது பெரியண்ணசாமி கைப்படிய எழுதிய கடிதம் கிடைத்தது. அதில் என் சாவிற்கு யாரும் காரணம் இல்லை, வெரிட்டோஸ் லோன் எடுத்து மாதம் கட்டினேன், இருந்தாலும் கடினம் தாங்கவில்லை, வீட்டில் வந்து தொல்லை கொடுத்தனர், அதான் இது போன்ற முடிவு எடுத்ததாக குறிப்பிடப்பட்டிருந்தது. தனது கணவர் கடந்த 2 மாதங்களாக உடல்நிலை சரியில்லாததால் தான் தற்கொலை செய்து கொண்டதாக எண்ணிய கௌரிக்கு இந்த கடிதம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. உடனே இது குறித்து கௌரி திருக்கனூர் காவல் நிலையத்தில் தற்கொலைக்கான கடிதத்தோடு புகார் அளித்தார். அதில் தனது கணவர் பெரியண்ணசாமி கடந்த 2020ஆம் ஆண்டு வீட்டு பத்திரத்தை அடமானம் வைத்து ரூபாய் 8 லட்சம் வெரிட்டாஸ் என்ற தனியார் பைனான்ஸ் நிறுவனத்தில் கடன் பெற்று அதனை வட்டியுடன் சரியாக கட்டி வந்த நிலையில் சில மாதங்களாக தாமதமாகியதாகவும், மேலும் உடல்நிலை சரியில்லாததால் 2 மாதங்களாக கடன் தொகையை கட்டாததால் கடனை வசூல் செய்ய வந்த கலெக்ஷன் ஏஜென்ட் முருகன் என்பவர் மளிகை கடை மற்றும் வீட்டிற்கு வந்து தரைக்குறைவாக பேசியதோடு வீட்டிற்குள் அமர்ந்து கொண்டு வீட்டை விட்டு செல்ல மறுத்துள்ளனர். மேலும் அவரது மேனேஜரும் தொடர் தொல்லை கொடுத்ததால் தனது கணவர் தற்கொலை செய்து கொண்டதாகவும், எனவே கலெக்ஷன் ஏஜென்ட் மற்றும் மேனேஜர் ஆகிய இருவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகாரில் குறிப்பிடப்பட்டிருந்தது. தற்போது இது குறித்து திருக்கனூர் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இச்சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.